நம்முடைய மேடையை அலங்கரிக்க கர்ணநாயகன் ஆசிரியர் ஜோதிடர் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நிறுவனர் திரு திருதி ரவீஸ் ஜெயக்குமார் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினருமாக இருக்கக்கூடியவர் இன்று மேடையை அலங்கரிக்கப் போகிறார். ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குபேர கலசத்துக்கு 3வது முறையாக நான் வந்திருக்கிறேன். ஆனால் இதில் ஒரு மிக சிறப்பான விஷயம் இருக்குது. நான் ஒவ்வொரு முறையும் வரும்போது ஏதோ ஒரு தொடர்போடு தான் வந்ததுக்கப்புறம் தெரியுது தொடர்பு இருக்குதுன்னு. கண்டிப்பாலுமே இந்த பிரபஞ்சத்துக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் வீடியோ எடுக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு உண்மையாலுமே. அதாவது முதல்ல குபேர கலசத்துக்கு ஒரு நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. அதாவது இங்கே வந்திருக்கிற ஜோதிட அன்பர்களுக்கும் சரி, என்னுடைய பயணிக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் சரி, சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவங்களுக்கும் சரி, அதாவது இங்கே வீட்டிற்கும் அந்த 4 பேர், அதாவது 4னா ராகுன்னு சொல்லுவோம் சரிங்களா. அந்த ராகு கதாநாயகன் நான். ராகு தான் எனக்கு யோகி சரிங்களா. அதனால என்னவோ தெரியல பிராத்தம் ஆண்டாப்டியாக அந்த விஷயத்தை கொடுத்துருது சரிங்களா. இன்றைக்கி ஓடுற கர்ணம் பவகர்ணம். நான் அடியன் பவகர்ணத்தில் பிறந்தேன்னு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் சரிங்களா. அதனாலேயே என்னவோ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நான் போன கர்த்தரங்க கூப்பிட்றப்ப நான் அடுத்த கர்த்தனத்துக்கு வரேங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஆக்சுவலாகவே இன்றைக்கி நான் வர வேண்டிய சூழ்நிலை இல்லை. கேமரா எடுக்க வேண்டிய பையன் இன்றைக்கி எக்ஸாம் எடுக்கிற டெட் எக்ஸாம்னால நான் கண்டிப்பாக போய் ஆக வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஐயாட்ட நானே கூப்பிட்டு சொன்னேன் சரிங்களா. ஐயா நான் தான் வரணும் சரிங்களா, பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி நானே தான் சொன்னேன் கூப்பிட்டு. ஆனால் இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் எடுத்து பார்த்தேன், மற்ற சூழ்நிலைகள் எல்லாமே ஒத்து போயிருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் மற்ற சூழ்நிலைகள் எல்லாமே பிரபஞ்சத்தோட அனுமதியோடு தான் நம்ம வரோம். யாருமே நான் வந்துட்டுன்னு நினைப்போம், நம்ம கேட்டோம் கொடுத்துட்டாங்கன்னு நினைப்போம். கொடுக்க முடியாத சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம்லைங்க. நம்ம கேட்ட நேரத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க நோட்டீஸில் அடித்து முடிச்சிருப்பாங்க. நான் கேட்டது முந்தானது தான் கேட்டேன். முந்தானது கேட்குறப்ப இல்லை சார் நோட்டீஸ் இன்னும் கொடுத்துட்டோம், அடிச்சிட்டாங்கன்னு தெரியல, அது வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னவர் சொன்னாருங்க. அப்போ பாலகிருஷ்ண ஐயா பாலமுருகேசா பாலமுருகேச ஐயா கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன். லட்சுமி தான் இந்த பொறுப்பை எடுத்து செய்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் முதல்ல போன மாதத்தில் அவர் கூப்பிட்டதுனால அவர்கிட்ட நான் கூப்பிட்டு கேட்டேன். ஃபஸ்ட்டு நான் காளீஸ்வரி மேடத்துக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கலை. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் சார் நான் இப்போ இந்த மாதிரி விஷயம் இருக்குது நான் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேங்க அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்தது அவங்களே கூப்பிட்டுருந்தாங்க சரிங்களா. உங்களை போட்டிருக்கேன் சார் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னாங்க. அதாவது இது பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த வேலைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாலுமே யாராக இருந்தாலும் நம்மளை தேடும் போதும் சரி, நாம் அவங்கள சந்திக்கும் போதும் சரி, பிரபஞ்சத்தோடைய அனுமதி இல்லாமல் யாரும் சந்திக்கவும் முடியாது, ஒருத்தர் தேடவும் முடியாது, ஒருத்தருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கவும் முடியாது. அந்த அடிப்படையில் பிரபஞ்சம் எனக்கு அனுமதி கொடுத்து இங்கே வந்ததுக்கு நோக்கம், ராகு யோகியாக இருக்கிறதுனால ராகுடைய சூழ்நிலையில் 4 பேர் சேர்ந்து இந்த கருத்தரங்கத்தை நடத்துறதுனால 4 பேர் தலைமையில் இது நடக்கிற அருமையான விஷயம் கருத்தரங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லலாம் சரிங்களா. அப்போது இதில் ராகுங்கிறது எந்த பிராத்தத்தில் இருக்குது அப்படின்னா பெண் தெய்வ பிராத்தத்தில் இருக்குது. ராகு என்ன இருக்குங்க, பெண் தெய்வ பிராத்தத்தில் இருக்குது. இப்போ காளீஸ்வரி மேடை பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக பேசுவாங்க. அவங்க ராகு எனர்ஜி ஃபுல்லாக இருக்குது அவங்கள்ட்ட. அம்மன் சரியா, காளி, இது எல்லாமே எந்த தெய்வத்தில் வருங்க, ராகு பிராத்தத்தில் வரும். இப்போ இன்றைக்கி நான் இதனுடைய அடிப்படையில் நியூமராலஜி அடிப்படையில் பேசலான்னு தான் வந்திருக்கிறேன் சரிங்களா. ஆனால் ஏன் நியூமராலஜி அடிப்படையில் பேசணும் அப்படின்னா என்னுடைய புரிதலில் நான் பதிவு பண்ணுறேன். அதாவது நியூமராலஜியில் எல்லா நம்பருக்கும் கிரகங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஜோதிடர்கள் எல்லாமே. என்னுடைய புரிதலில் நான் அனுபவிச்ச அடிப்படையில் இந்த நம்பருக்குரிய கிரகத்தை நான் அப்ளை பண்ணுறேன். அதாவது இது தமிழ் எண்கணிதம்னு சொல்லுவாங்க. ஆங்கில எண்கணிதம் வேறு, தமிழ் எண்கணிதம் வேறு. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு தமிழ் ஆங்கிலம்னு எடுக்காமல் எண்ணுக்கு உள்ள மரியாதை என்ன, அந்த எண்ணுக்கு என்ன கிரகம் வரும் அப்படிங்கிறத பொதுவாக சொல்கிறேன் நான் சரிங்களா. 1ஆம் நம்பருங்கிறது சூரியன் கொடுத்துருக்காங்க. 1ஆம் நம்பர்னா சூரியன் கொடுத்துருக்காங்க. சூரியன் என்ன கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மையான கிரகம் அப்படிங்கிற அர்த்தம். சூரியன் தான் புகழுக்கான கிரகம், ஆளுமைக்கான கிரகம், ஆத்மகாரன் கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏன் 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1ங்கிறது என்ன, சூரியன் சொல்கிறோம். 1ங்கிறது சூரியன், அது எல்லா விஷயத்துலையுமே சூரியன் தான் சரிங்களா. அப்போ 1ஆம் நம்பரு புகழுக்கான நம்பர் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சரிங்களா. அப்போ சூரியன் கிரகம் புகழுக்கான கிரகம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அந்த 1ல் வரக்கூடிய நம்பர் 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம 1ஆம் தேதி.
அப்படிங்கிற கான்செப்டுக்கு புகழுக்கான நம்பர்னு எடுத்துக்கிறோம் ஒன்று. அதே மாதிரி சூரியன் எந்த கட்டத்தில் இருந்தால் வலிமையானது, தகுதியானது, புகழுக்கானது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்போ சித்திரை மாதம் பிறந்தவங்களாக இருந்தால் சூரியன் புகழ் பெற்றதுன்னு அர்த்தம். சரிங்களா? நான் அடியேன் சித்திரை மாதம் பிறந்திருக்கேன் ஒன்று. அதே மாதிரி ஆவணி மாதம் பிறந்திருந்தால் சூரியனுக்கு புகழ் அமைப்பு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஆவணி மாதம் சூரியன் சிம்மத்தில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஐப்பசி மாதம் பிறந்தால் சூரியன் வந்து நீசமாக தான் இருக்கும். ஆனால் அது சூரியன் வலிமை வாய்ந்த மாதம்னு அர்த்தம். சூரியன் வலிமை வாய்ந்த மாதம்னு அர்த்தம். அதே மாதிரி மாசி, சரிங்களா, மாசி கும்பத்தில் வருமுங்களா? அப்போ கும்பத்தில் சூரியன் இருந்தாலும் இந்த 4 இடத்துல, அதாவது மேசம், சிம்மம், துலாம், கும்பம், இந்த 4 இடத்துல சூரியன் இருந்தால் சூரியன் வலிமையானது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரியான உண்மை. இந்த மாதத்தில் பிறந்தவங்க தான் 90% பேர் ஜோதிடர்களாக இருக்காங்க. இந்த மாதத்தில் பிறந்தவங்க 90% பேர் ஜோதிடர்களாக பயணிக்கிறாங்க. அப்போது அவங்கக்கிட்ட தான் ஜோதிட புகழ் அதிகமாக வருது. ஏன்னா ஜோதிட கதாநாயகனை யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இருக்குது சூரியன் தான். சரிங்களா? சூரியன் தானே எல்லாத்துக்கும் வெளிச்சம் காட்டுது. அப்போது நாம் சூரியனாக இருந்து மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோம்? வெளிச்சத்தை கொடுக்குறோம். சூரியனாக இருந்து மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறோம். சரிங்களா? அப்போது இந்த சூரியன் இந்த மாதத்தில் இருந்தால், அதே மாதிரி சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தா அந்த அதிகாரம் கிடச்சிருது. பவ கரணத்தில் பிறந்தா அந்த அதிகாரம் கிடச்சிருது. வணிசை கரணத்தில் பிறந்தா அந்த அதிகாரம் கிடச்சிருது. சரிங்களா? அப்போ வணிசையிலையும் சூரியன் இருக்கார் இல்லையா? பவத்திலையும் சூரியன் இருக்காரா இல்லையா? பவத்தில் ஜெவா மட்டும் இல்லை, சூரியனும் இருக்காங்க. அதாவது ஒரு நான் முன்னே எப்படி சொல்லியிருக்கிறேன், ஒரு கரணத்துக்கு 2 அதிபதிகள் இருக்காங்க. அப்படி அடிப்படையில் பவ கரணத்துக்கு முதல் அதிபதி எதுனா சூரிய பகவான் தான். 2வது அதிபதி தான் செவ்வாய் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்போ சூரியன் வந்துட்டாங்க அங்கே. சரிங்களா? அப்போ சூரியன் உச்சமாக வருது எங்கே? செவ்வாய் வீட்டில் தான். செவ்வாய் வீட்டில் தான். அப்போது அந்த அடிப்படையில் அந்த விஷயங்களை அது எடுத்துகிட்டு வருது. வணிசைகரண அடிப்படையில் சூரியனும் வருகிறார், சுக்கிர பகவானும் வராங்க அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இன்றைக்கி ஓடுற கரணம் பவகரணம். பவகரணத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டால் சிங்கத்தினுடைய அதிகாரம். இப்போ நம்ம நாட்டை ஆளக்கூடிய பவர் எல்லாமே, எல்லா முதலமைச்சருமே பவகரணத்தில் பிறந்தவங்க தான் ஆள்றாங்க. 90% பேர் பவகரணத்தில் பிறந்தவங்க தான் இது வரைக்கும் ஆண்டுருக்காங்க, ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஏன் பவகரணம் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்க்குறப்போ, அதாவது பவகரணத்தில் இப்போ எல்லாருமே முக்கியத்துவம் பெறுனா சூரியனும் இருக்குது, செவ்வாயும் இருக்குது. நம்ம அசோக சக்கரத்தில் இருக்கக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கம். சரிங்களா? அப்போ ரூபா நோட்டில் இருக்கக்கூடிய விலங்கு என்னது? சிங்கம் தான் இருக்குது. அப்போது அந்த அடிப்படையில் அந்த சிங்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதாவது காட்டுக்கு ராஜா அப்படிங்கிறது சிங்கம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு விலங்கு வந்து புலியை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் காட்டுக்கு ராஜா யார் அப்படின்னு கேட்டால் சிங்கம் தான். அப்போ நாட்டுக்கு ராஜா யார் அப்படின்னா சிங்கம். அப்போ தலைமை. அப்போது முதலமைச்சர் இருக்கிற பூராமே அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு அதிகாரப்பூர்வமாக ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அப்போ ஒரு விஷயத்தில் சூரியன் அதிகாரம் பெற்றுட்டால் ஏதோ ஒரு வகையில் ஜோதிடத்துக்குள்ளே பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. சரிங்களா? அப்போ 1ஆம் நம்பர் சூரியனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் 1ங்கிறத சூரியனுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆளுமை திறமை அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்போ நிர்வாக திறமை, ஆளுமை திறமை, அதாவது கெப்பாசிட்டி, அதாவது தலைமை, இது எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதெல்லாம் 1ஆம் நம்பரை கொடுக்குறாங்க. சரிங்களா? 1ல் பிறந்தாவே இப்போ எல்லாத்துக்குமே அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். டிஎன்ஏவாக இருந்தாலும் சரி, திதியாக இருந்தாலும் சரி, இல்லை இது கர்ணமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வாரங்களை தான் முதல்ல வச்சு அப்ளை பண்ணியிருக்காங்க. வார நாட்களை தான் அப்ளை பண்ணி வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வாரத்தில் திதிக்கு அதிபதி யாருன்னு சொல்லுவீங்க? திதிக்கு அதிபதி முதல் திதி என்ன? பிரதமை. அதுக்கு அதிபதி யாருங்க? சூரியன் அர்த்தம். வார நாட்களாக அப்படியே அப்ளை பண்ணி தான் வந்திருக்காங்க. டிஎன்ஏல அப்ளை பண்ணி பாருங்கள், டிஎன்ஏவிலையும் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ வார நாட்கள் முதல் நாள் சூரியனா? அப்போ டிஎன்ஏல இறக்க, அதாவது அஸ்வினி நட்சத்திரமா? அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன போடுவீங்க? சூரியன் போடுவோமா? சூரியன் போடுவோமா? அப்படியே வரிசையாக எழுதிட்டு வந்தீங்கன்னா ஆயிலி நட்சத்திரத்தில் என்ன வருங்க? சூரியன் வருவார். அப்போ சனி நட்சத்திரம் வரைக்கும் என்ன இருக்குங்க? ராகு இருக்கும். சரிங்களா? அப்படியே வரிசையாக எழுதிட்டு வந்தீங்கன்னா, வார நாட்டில் அப்படியே எழுதிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளை மட்டும் மாற்றி எழுதுங்க. சனிக்கு மட்டும் ராகுன்னு போடுங்க, போதும். சனிக்கு மட்டும் ராகுன்னு போடுங்க. அப்படியே வரிசையாக அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி அப்புறம் ரிட்டர்ன் வாங்க, ஆயில் நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ சூரியன் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வார நாட்களை தான் என்ன செஞ்சுருப்பாங்க? அதுக்கு அதிபதியாக கொடுத்துருப்பாங்க. அப்போது கர்ம வினை அப்படின்னு சொல்கிறாங்களேங்க, டிஎன்ஏவில் என்ன சொல்கிறாங்க? கர்ம வினை. அப்போ சூரியன் கர்ம வினை நட்சத்திரம் எது அப்படின்னு பார்க்குறப்ப எதை எடுப்பாங்க? அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், புரட்டாதி. இதுதான். அப்போ இதுக்கெல்லாம் என்ன அதிபதியாக வருதுங்க? சூரியன் அதிபதியாக வருது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ஜோதிடத்துக்குள்ளே இருப்பாங்க.
சரிங்களா? அப்போ சூரியன் ஆதிக்கம் பெற்ற எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அதாவது உத்திர நட்சத்திரம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இது சூரிய நட்சத்திரம். சூரிய திசை நடக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கரண்டில் சூரிய திசை ஓடிட்டு இருந்தாலும் சரி, இப்போ இவங்கெல்லாம் ஒன்றுக்கு ஆதிப்பட்டம் நம்பராக இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அப்போது 2க்கு ஆதிப்பட்டம் பெற்றது எது அப்படின்னா சந்திரனுடைய நம்பர். சரிங்களா? 2ங்கிறது என்னங்க? சந்திரனுடைய நம்பர். அப்போ 7ஆம் நம்பருக்கு அதிர்ஷ்ட நம்பரு 2ஆம் நம்பர்னு சொல்கிறோம். 1ஆம் நம்பருக்கு அதிர்ஷ்ட நம்பர் என்ன சொல்லுவாங்க? 4ஆம் நம்பர்னு சொல்லுவாங்க. 1க்கு அதிர்ஷ்ட நம்பர் என்னங்க? 4ஆம் நம்பர். ஏன் 4ஆம் நம்பரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1க்கு சுகம் எது? 4. 1க்கு சுகம் எதுங்க? 4. அப்போ 4ஆம் நம்பர் தான் அவங்கள இயக்கம். அப்போ 4ஆம் நம்பர் ராகுவா வருதா? நான் 1ஆம் நம்பர்லையும் பிறந்திருக்கிறேன். நான் பிறந்த தேதி 19ஆம் தேதி. சரிங்களா? எனக்கு பிரபஞ்சம் பாருங்க எப்படி அழைச்சி எப்படி பதிவு பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்க. நான் ஜோதிடத்துக்கு எனக்கு சம்பந்தம் பண்ணி நினச்ச இடத்துல நாம கவுண்டர் வயத்தில் பிறந்து நாம ஜோதிடத்துக்குள்ள வருவோம்னு நினைக்கவே கிடையாது. அப்போ விதியின் விளையாட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆசிரியர் இருந்து வீம்பில் டிசி எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு வேலை கவர்மெண்ட் வேலையை இழந்துட்டு ஜோதிடத்துக்குள்ள வந்திருக்கிறேன். சரிங்களா? அப்போ விதி எப்படி விளையாடுது பாருங்க. லக்னாதிபதி 8ல். லக்னாதிபதி என்னங்க? 8ல். 8ஆம் இடத்தை அவமானத்தை பார்த்தா நான் ஆகணும். எந்த வகையில் அடி வாங்கியிருப்பேன்னு பாருங்க. இந்த 8ஆம் உங்கள்கிட்ட சொல்லிட்டாவே நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணிடுவீங்க. ஏன்னா எந்த வகையில் ஒரு அடி வாங்கியிருப்பான்னு தெரிஞ்சிடும். ஆனால் அதே சமயத்தில் 8ஆம் இட தொழிலே செய்யறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்து பாருங்க. அதுதான் எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட் நான் சொல்கிறேன். 8ஆம் இட தொழில் எதுங்க? ஜோதிட தொழிலா? ஆனால் இதை வந்தால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்ததெல்லாம் பெற முடியும் அப்படிங்கிற அதிகாரத்துக்கு பிரபஞ்சம் ஒத்துழைச்சு லக்னாதிபதி 8ல் இருக்கிறார். 8ல் இருந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். புதன் லக்கணம், கன்னி லக்கணம், புதன் தான் அங்கே போய் சேர்றார். சரிங்களா? அப்போது 1ங்கிற ஆதிபத்தியத்துக்கு அது பவர் வருது. அப்போ 1க்கு 4. அப்போ ராகுக்கு வருது. ராகு தான் என்னுடைய யோகியாக இருக்காங்க. அப்போ நான் திருதி யோகத்தில் பிறந்தேன். ராகு யோகியாக இருக்காங்க. சரிங்களா? அப்போ 1க்கு கனெக்டர் வந்துருச்சாங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 8ஆம் இடம் இயங்க ஆரம்பிச்சிருது அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்போ 2 சந்திரன் எதுக்கு சந்திரன் கொடுத்தாங்க அப்படின்னா சந்திரன் அங்கே உச்சமாகுது. சந்திரன் என்ன ஆகுதுங்க? 2ஆம் வீட்டில் உச்சமாகுது. அதாவது 1ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகுது. சரிங்களா? அப்போ 1க்கு சூரியன் தலைமை கொடுக்கறது ஓகே அப்படின்னு ஆகிப்போச்சு. 2க்கு சந்திரன் கொடுக்கறது ஓகேன்னு ஆகிப்போச்சு. சரிங்களா? 2ஆம் இடம் சந்திரன் அப்படின்னா உணவு, நீர், மற்ற விஷயங்கள். அதனால தான் ராகு பகவான், இதில் தான் கான்ட்ரவர்சியாக இருக்காங்க நிறைய பேர். ராகு பகவான் 2ஆம் வீட்டில் ரிஷப வீட்டில் உச்சமாகிறார். எல்லாமே இன்னைக்கு வர பஞ்சாங்கத்தில் வரைக்கும் கடைசி வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ராகு அது 2மே எங்கே உச்சமாகுன்னு கொடுத்துருக்காங்க. விருச்சகத்தில் தான் உச்சமாகுன்னு பஞ்சாங்க வழியாக எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் உச்சமாகுங்கிற முதல் ராகு எது வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் பாருங்கள். புரிதல் இருந்தால் நீங்களே ரிப்ளை பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா பேரும் சோசியர் தான். அவங்கவுங்க புரிதலை நம்ம அப்ளை பண்ணுறோம். எது ஜெயிக்குது எது தோக்குதுங்கிறத பிரபஞ்சம் முடிவு பண்ணணும். நாம் முடிவு பண்ணக்கூடாது. நாம் ஒவ்வொருத்தரும் அவக்காதம் பண்ணிட்டு இருந்தோம்னா உண்மை வெளிவராமல் போயிடும். இப்போ நான் சொல்ல வந்த காரணமே இப்போ 2ஆம் இடம் சந்திரன் ஓகே ரைட் ஓகே. 3ஆம் இடத்துக்கு யார் அப்படின்னு கேட்கும்போது 3ஆம் இடத்துக்கு தான் இங்கே கான்ட்ரவர்சி வருது. சரிங்களா? நான் செவ்வாய் அப்படிங்கிறேன். சரிங்களா? 3ஆம் இடத்துக்கு ஏன் செவ்வாயை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விளக்கத்தை தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு காரத்துக்கும் விளக்கத்தை நான் கொடுக்குறேன், அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறாங்க. அப்போது என்னுடைய புரிதல் அடிப்படையில் அதை ஆராய்ச்சி பண்ண பார்த்த வகையில் செவ்வாய் தான் வீரியம் அப்படிங்கிறோம். சகோதரஸ்தானத்துக்கு எதை சொல்கிறோம்? 3ஆம் இடத்தை தான் சொல்கிறோம். ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் புதன் தான். சரிங்களா? ஆனால் செவ்வாயத்தானே சகோதரகாரன்னு சொல்கிறோம். நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட உறவுன்னு சொல்கிறோம். சரிங்களா? வீரியம் அங்கே தானே உருவாகுது. சரியா? 3ஆம் இடம் கட்டு போயிட்டா ஆண்மனுக்கு என்ன இருக்காது? வீரியம் இருக்காதுன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போது அந்த இடத்துல குருன்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறோம் நம்ம. சரிங்க? நம்பருக்கு நியூமராலஜியில் குருன்னு பதிவு பண்ணுறோம். ஆனால் என்னுடைய ஆங்கில அடிப்படையில் செவ்வாய் தான் 3ஆம் நம்பரை பிரிக்குது அப்படிங்கிறதுக்கு மிக உதாரணத்தை நான் கொடுக்குறேன். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி அப்போ ஓட்டப்பந்தயம் அங்கே தான் இருக்குது. 3ஆம் இடம் என்னங்க இருக்குங்க? ஓட்டப்பந்தயம். சரியா? ஒரு ஹீரோ, சினிமா ஸ்டார் ஹீரோலாம் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா 2 அடி அடிச்சுட்டு 3ஆவது அடி திருப்பி அடிப்பார். வீரியத்தை திருப்பி காட்டுவார். சரிங்களா? அப்போ 3ஆவது ஸ்டெப் தானே காட்டுறாங்க சார். அப்போ அதே மாதிரி சொல்லும்போது பாருங்க 1 2 3 அதோட நின்றுக்குவாங்க. அப்போ வீரியம் எதில் இருக்குங்க? 3ல் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ செவ்வாய் காரத்துவம் அங்கே செயல்படுது முழுமையாகவே. சரிங்களா? அப்போ அதே மாதிரி 3ஆம் இடம் தான் கல்யாணம்னு அர்த்தம். வீரியத்துக்கான கட்டுப்பாடு விஷயம் 3ஆம் இடம் தான். 8க்கு 8ஆம் இடம் எதுங்க? 3. அந்த 3 தான் கழுத்து. அந்த கழுத்தில் தான் கட்டு போடுறாங்க, கயிறு போடுறாங்க. ஓகேவா? அப்போ 3ஆம் இடம் என்ன ஆயிருது? திருமணம் வந்துடுது. சரிங்களா? அப்போது காதல் 3ஆம் இடம் தான். நம்ம 5ஆம் இடம் காதல்னு சொல்லுவோம். சரிங்களா? வீரியம் எல்லாமே அங்கே இருக்கிறனால காதலுங்கிற எழுத்தே 3 எழுத்து தான். காதலுங்கிற எழுத்தே 3 எழுத்து தான். அப்போ வீரியம் அங்கே தான் உள்ள அடங்கி இருக்குது. 3ஆம் இடம் இல்லைன்னா நீ காதலுக்கு லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம்.
வீரியம் சரியா இல்லைன்னா அது அன்பு. என்னது? ஆன்மீக அன்பு. அது எது? 5ஆம் இடம் என்ன அன்புங்க? ஆன்மீக அன்பு, ஆன்மீக காதல். சரிங்களா? ஆனால் நிதர்சனமான ஆண்மகனோட காதல் எதுனா 3ஆம் இடம் தான், வீரிய காதல். சரிங்களா? அப்போ அந்த விஷயத்தை அந்த 3ஆம் இடம் அப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ 3ஆம் இடத்தை ஆக்டிவ் பண்ணி பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் செவ்வாய் வீரியம் சொல்றதுனால 3ஆம் இடத்துக்கு தான் செவ்வாய் இருக்கிறதுனால 3ஆம் நம்பரை செவ்வாய் கொடுத்தா மிக சிறப்பாக இருக்கு என்று நினைச்சு நான் 3ஆம் நம்பரை ஃபாலோ பண்றேன். ஒன்று. அடுத்தது 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பருங்கிறது இப்போ என்ன செய்கிறோம்? ராகு தான் கொடுத்துருக்கோம். எல்லா இதுலேயும் ராகு தான் இருக்குது. அதுக்கான விளக்கம் மட்டும் கொடுக்குறேன். ராகு ஏன் 4க்கு கொடுத்தாங்க? 4 ஏன் கொடுத்தாங்க? சுகஸ்தானாதா? சுகஸ்தானமா தானே? சந்திரனா உடலா? சந்திரனா மனமா? சரிங்களா? அப்போ இந்த ராகு என்ன செய்யும்? தலைமுட்டு இருக்கிறனால உடல் பசியை தேடி அதாவது உடலை தேடி, சரிங்களா, அதாவது மனசை தேடி போகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு உண்டுனா ராகுக்கு தான் உண்டு. சரிங்களா? அந்த வீட்டில் பூச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இயங்குது. அந்த பூச நட்சத்திரம் என்ன டிஎன்ஏ வாங்கியிருக்குன்னா ராகு டிஎன்ஏ வாங்கியிருக்கு. சரிங்களா? ராகுங்கிறது உடல் சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக ராகு பகவான் பேராசைக்காரகன், போகக்காரகன். சரிங்களா? எப்படிலாம் பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ராகுக்கு தான் அந்த போகக்காரகன். அந்த போகம் எங்கேருந்து வருங்க? உடல் பசியை தேடி அலையிற பவர் ராகுக்கு உண்டு. சரிங்களா? அதாவது உணவு, தண்ணி, உடல் பாக்கியம், சுகம், என்ன சுகம், அதாவது கலத்திர சுகம், அந்த மாதிரி சுகத்தை அணிவிக்கிறதுக்கான பவரை முழுசாக தேடுறது எதுனா ராகு தான். சரிங்களா? கேதுக்கு நேர் எதிராக என்ன செய்யும்? அது ஆன்மீகத்தில் இருக்கும். ராகு வந்து சுகத்தை தேடும், பேராசையை தேடும், போகத்தை தேடும், இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும். உடலை தேடும். அதாவது மனம் என்பது சந்திரன். மனம் என்பது சந்திரன். அந்த ராகு உச்சமாகிறது சந்திரன் நட்சத்திரம் தான் உச்சமாகுதுங்க. சரிங்களா? சந்திரன் நட்சத்திரம் எது? ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் உச்சமாகுது. ஏன்னா சந்திரன் தான் உணவு, சந்திரன் தான் தண்ணி, சந்திரன் தான் தாய்மை, சந்திரன் தான் உடல். சரிங்களா? அப்போ அது எதை தேடி உச்சமாக முடியும்? அதுக்கு உடல் இல்லை. அதனால உடல் உச்சமானால் மட்டும்தான் அது வாழ முடியும். அது நினைச்சதை அடைய முடியும். உடல் சுகத்தை மேலே, அதனால தான் உடல் மேலே உச்சமாகுது. எதுங்களா? ரோகிணி மேலே. சரிங்களா? அப்போ ரோகிணியில் உச்சமாகும் போது பிரம்மாண்ட விஷயங்களை அணிவிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்குது. அப்போ ரோகிணி வாங்கின டிஎன்ஏ என்னன்னா புதன் டிஎன்ஏ, அது தாய் மாமனுக்கு ஆகாதுங்கிற விஷயத்தை அங்கே பதிவு பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ 4ங்கிற நம்பர் யாருக்கு உரியது அப்படின்னு கேட்டால் ராகு பகவானுக்கு உரியது. ரைட், ஓகே. 5ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ங்கிறது நம்மளுடைய அதாவது இந்த இடத்துல தான் ஒரு கான்ட்ரவர்சி வருது. 5ங்கிறது யார் அப்படின்னா குருன்னு நான் சொல்கிறேன். ஆனால் புதன்கிறது அங்கே பதிவாக இருக்கிறது. 5ங்கிறது குரு பகவான். ஏன் என்னுடைய புரிதல் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம். புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருங்க? குரு பகவான். சரிங்களா? 5ஆம் இடம் தான் அன்பு செலுத்துறது. சரிங்களா? அதே மாதிரி ஆன்மீகமும் 5ஆம் இடம் தான் இந்த இடத்துல. சரிங்களா? சூரியனும் அங்கே தான் இருக்கிறார். சரிங்களா? அப்போ குருவும் அதில் கொடுத்தா ஆன்மீகம் நல்லா இருக்குமா இல்லையா? 1 5 9 திரிகோணம்னு சொல்கிறோமா இல்லையா? அதில் ஆன்மீக கிரகம் இருக்கா இல்லையா? 1 5 திரிகோணத்தில் ஆன்மீக கிரகம் இருக்கா இல்லையா? யார் இருக்கா? கேது பகவான் இருக்கார். ஆன்மீகம் இருக்கா இல்லையா உள்ளுக்க? அப்போ குரு பகவானை கொடுத்தா அற்புதமாக அதுக்கு 5ஆம் இடத்துக்கு ஃபுல்லாப்பாகும்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ குரு வந்து 5க்குரிய நம்பர் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நான் பதிவு பண்ணுறேன். சரிங்களா? அங்கே கேது நட்சத்திரம் மக நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி மேலே வந்து இதில் மேசத்தில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. தனுசில் வந்து என்னது மூல நட்சத்திரம் இருக்குது. அதனால தான் அது 3மே 1 5 9 திரிகோணம்னு சொல்கிறாங்க. திரிகோணம்னா ஆன்மீகம்னு அர்த்தம். அதை தீவத்தை தான் கணக்கிட்டு கொண்டு வந்திருக்காங்க. தீவத்தை என்ன கணக்கிட்டு இருக்காங்க? அங்கே மலை தீ, காட்டு தீ அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது சமையல் தீ அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து ஆன்மீக தீ, அதான் விளக்கு தீபம் போடுறோம் இல்லைங்க, அந்த தீ அப்படிங்கிறாங்க. இதை இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதானே தவிர. ஆனால் அங்கங்கே யார் இருக்கிறா? கேது பகவான் இருக்கா. கேது பகவான் இருந்தாவே ஆன்மீகம் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். கேது பகவான் இருந்தாவே ஆன்மீகம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆன்மீகம் இருந்தாவே குருவும் அங்கே இருப்பார்னு அர்த்தம். அவ்வளோதான். சரிங்களா? அதனால தான் முதல் குழந்தை அப்படிங்கிற அடிப்படையிலையும் சரி, முதல் குழந்தை சூரியனா சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த இடத்த அது ஃபுல்லப் ஆகும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பூரியம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ பூரியத்துக்கு அந்த யார் சூரியனும் கனெக்ட் ஆகும், ராகும் கனெக்ட் ஆகும் அங்கே. ஆனால் அதெல்லாம் எடுத்து அங்கே பதில் கொடுக்க முடியாது. அப்போ முக்கிய பங்கு எதுனா 5க்கு காலப்புருஷன் அடிப்படையில் 5வது வீடை என்ன சொல்கிறோம்? புத்திரஸ்தானம்னு சொல்கிறோம். புத்திரகாரனுக்கு அதிபதி யார்? குருபவான்னு சொல்கிறோம். அதனால குருவை வந்து அதிபதியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது விஷயம். அடுத்தது சனி பகவான் அப்படிங்கிற விஷயம். அடுத்தது என்னதுங்க?
6வது நம்பருக்கு யார் கொடுக்குறோம்னா சனி பகவான். சுக்கிர பகவான்ங்கிறது ரியலாக பேச வேண்டிய விஷயம். நாம் வந்து சனி பகவானை அங்கே பதிவு பண்ணுறோம். ஏன் பதிவு பண்ணுறோம்? சனி யாருக்கு அதிபதி? நோய்க்கு அதிபதி. சனி யாருக்கு அதிபதி? நோய்க்கு அதிபதி. கடன், நோய், வம்பு, வழக்கு இதுக்கு எல்லாமே அதிபதி யாருங்க? சனி பகவான் அர்த்தம். அப்போது நோய்க்கு அதிபதி சனி பகவானாக இருக்கிறவர் காலபுருஷனிலிருந்து என்னன்னா 6வது வீட்டில் தானே சனி பகவான் வராரு. 6வது வீடு நோய்க்கான இடம் தானே, சரிங்களா? அப்போ வேலைக்கான இடம் சர்வீஸ் எதுங்க? 6ஆம் இடம் தான் சர்வீஸ் சொல்கிறீங்க. சர்வீஸுக்கு சொந்தக்காரர் யாருங்க? சனி பகவான். சர்வீஸுக்கு சொந்தக்காரர் யாருங்க? சனி பகவான். அப்போது அந்த இடத்துல 6க்கு நம்ம சனி பகவான் கொடுக்கலாமா வேண்டாமா? சரிங்களா? அப்போ சனி கொடுத்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் 6ஆம் நம்பர் பூர்த்தி ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ தொழிலுக்கு அதிபதியாக இருந்தாலும் வேலைக்கு சர்வீஸுக்கு அதிபதியாக இருந்தாலும் சனி பகவான் தான் கான்ஃபிளிக்ட் அப்படிங்க அர்த்தம் உண்டு. நம்ம 9க்கு மேலே நீமராஜ் நம்பர் கொடுக்கறதில்ல, 9 வரைக்கும் தான் கொடுக்குறோம். அதனால 10ல் இருக்கிறக்கும் அவர் 6க்கும் 10க்கு கனெக்ட் இருக்கா இல்லையா? அப்போ 2க்கு சேர்த்து எது கொடுக்கணுங்க? 6ஆம் இடத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறான். அப்போ சனி பகவான் 6க்குரிய நம்பர் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? அப்போது அந்த இடத்துல உழைப்பாளிங்கிற பவரை கொடுக்குது, 6ங்கிற நோயாளியை கொடுக்குது. அப்போ சனி தான் நோயை கொடுக்குற கிரகம். சரிங்களா? நோயிலேருந்து நீ சரியாவியா இல்லையா? அதுக்கு தான் மேடம் சொன்னாங்க 42 நம்பரை நீங்கள் சரியாக கையில் எழுதிக்கிங்க அப்படின்னு வினோதினி மேடம் சொல்லியிருக்காங்க. நிறைய வீடியோவில் பார்க்குறேன். 42 நம்பரை கையில் எழுதிக்கிங்க சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது 42 6 தானே வருது. அப்போ 6 என்னது? நோய் தானே. அப்போ அந்த 42 எழுது நோய் விடுதலை ஆயிரும்னு அர்த்தம். சரியா? அப்போ அந்த 6க்கு தான் அங்கே வேல்யூ இருக்குது. நல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் எல்லாம் நெகட்டிவாக தாங்க பாசிட்டிவ். இப்போ அஷ்டமி தேதியில் ஒருத்தர் பிறந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அஷ்டமி தேதியில் பிறந்திருந்தா கிருஷ்ணன் அஷ்டமி தேதியெலாம் பிறந்தார். எல்லா பேரும் என்ன செஞ்சாங்க? எதிராளியில் தவிடுபடியானாங்க. அப்போது நானே அஷ்டமி தேதியில் தான் பிறந்திருக்கேன். என்னையோட போட்டி போகிறவங்க அனைவருமே நான் அடிக்கலை, ஒத்துக்கலை, எதுவுமே இல்லை. என்னுடைய வேகம் அது வாட்டில் போயிட்டே இருக்குது. மற்றவங்க போகிற இடத்துல நாம் வந்து கொண்டாந்து பிரபஞ்சம் கொடுக்குது. நான் பண்ணல, எனக்கு வீரம் இல்லை, எனக்கு தைரியம் இல்லை. சரியா? என் உழைப்பு மட்டும்தான் உண்மையை தவிர மற்ற விஷயத்தில் பேசினாவோ சண்டை கட்டினாவோ எதுவுமே நான் கண்டுக்க மாட்டேன், விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் என் வேலையில் குறியாக இருப்பேன். நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். சரிங்களா? பிரபஞ்சம் யார் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ கொடுக்கும். பிரபஞ்சம் யார் நம்மளை அறிவுப்படுத்தணுமோ அறிவுப்படுத்தும். இது பிரபஞ்சத்தோடைய கணக்கு, கிரகத்தினுடைய விதி. என்ன கிரக விதியில் நான் பிறந்திருக்கணும் அந்த கிரகத்தின் விதி இப்படி தான் வாழ முடியும். இதுக்கு நான் ரவியாக போய் போராட்டம் பண்ணி சண்டை கட்டி ஆட்சி பண்ணி அதிகாரம் பண்ணி செய்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கிரகம் உண்மையாக இருந்தால், கிரகம் தான் நம்மளை ஆள்றது உண்மையாக இருந்தால் நாம் யார்கிட்டையும் பயக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா கேது நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருப்பேன். கேது எனக்கு அவியோகியாக இருக்கும். அவன் அப்புறம் எப்படி இருப்பேன்? என்னோட சண்டையாக தானே இருப்பேன். இதுதானே உண்மை. இதில் ஏன் அவரை போய் வேணும்னே உங்களுக்கு ஐயா இவனோட மனுஷனாக பேசுவேன், இவனை வச்சுக்கிறது ஒன்று சும்மா இருக்கிறது ஒன்று அப்படிம்போம். ஆனால் அதே கேது நான் அவயோகி மூலம் ஒரு நாள் கோடீஸ்வரன் ஆகியிருப்பேன். புரியுங்களா? ஏன்னா அவன் போய் கெடுதலாம் பண்ணியிருப்பான். அந்த கெடுதல் என்ன ஆயிரும்? அவன் அப்படி சொன்னாயா, நான் இருந்தாலும் உன்னுடைய நல்லதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நல்லது செய்யணும் நான் வந்துட்டேயா அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அவயோகி மூலம் எப்படி நடக்குதுங்க? நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ அதே மாதிரி எந்த யோகத்தில் பிறந்தாலும் சரி, கண்ட யோகத்தில் ஒருத்தர் பிறந்தான்னு வச்சுக்கோங்க. கண்ட யோகத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க. அப்போ கண்டங்கிறது என்ன? வாழ்க்கையில் கண்டம் கட்டுறதுன்னு அர்த்தம். அப்போ எதிராளி யார் வந்து கண்ட யோகத்தில் இருக்கிறவங்க சந்திச்சாலும் அவன் கண்டத்தை சந்திப்பான்னு அர்த்தம். நீங்கள் எதிர்பரமாக பார்க்கணும். அதிகண்ட யோகத்தில் யார் பிறந்தா? ஜெயலலிதா பிறந்தாங்களா? அதிகண்ட யோகத்தில் பிறந்தனால எல்லாருமே என்ன செஞ்சிச்சு? எல்லாருமே என்ன பண்ணாங்க? அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருந்தாங்களே தவிர அவங்கள மீறி யாருமே செயல்படுத்த முடியல. நல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க. அதான் அதிகண்டத்தினுடைய யோகம். புரிஞ்சுக்குங்க. எதிராளிக்கு கண்டம், வர எதிர்த்து நிற்கிறவனுக்கு கண்டம். நல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க. அப்போ அதை அப்படித்தான் பார்க்கணுமே தவிர நாம் வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அஷ்டமி தேதியில் நீ தொலைஞ்ச அப்படிங்கிறாங்க. அஷ்டமி தேதியில் பிறந்தா அஷ்டமி தேதியை பிரிச்சிருக்காங்களே, திதியை 4 வகையாக பிரிச்சிருக்காங்களேங்க. பிரித்த வகையில் என்ன விதியாக பிரிச்சிருக்காங்க தெரியுங்களா? விஜய திதி. விஜயம்னா என்னங்க? வெற்றின்னு அர்த்தம். அனுச நட்சத்திரத்துக்கு என்னங்க? வெற்றின்னு அர்த்தம். அனுச நட்சத்திரம் என்னது? வெற்றின்னு அர்த்தம். அதனால தொடர் வெற்றியை மோடிஜி அவர்கள் என்ன செய்கிறாரு? தொடர்ந்து பதிவு பண்ணுறாரு. நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க. 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர். எம்எல்ஏ பதவியிலையும் சரி, சரியா, முதலமைச்சர் பதவியிலையும் சரி, சரியா, மந்திரி பதவியிலையும் சரி, தொடர்ந்து வெற்றி பதிவு பண்ணுறாரு. அவருடைய நட்சத்திரம் என்னது? அனுச நட்சத்திரம். சரிங்களா? அனுச நட்சத்திரம் வெற்றிக்கான நட்சத்திரம். அது என்ன செய்யுது? அந்த வெற்றி பதிவு பண்ண போயிடுச்சா? அவர் அதுக்கான தகுதியா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் தகுதியை மீறி வெற்றி கிடைக்குது பாருங்க. அப்போ நட்சத்திரம் அங்கே வேலை செய்யுதுன்னு அர்த்தம்.
சரிங்களா? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த கிரகங்களும் அந்த வாய்ப்புகளும் அற்புதமாக வேலை செய்யுது. அப்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல என்ன சொன்னீங்க, அதாவது சனி பகவான் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ அடுத்தது 7வது நட்சத்திரம், 7வது கட்டம். 7வது கட்டத்துக்கு யாரை கிரகமாக கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால், நான் புதனை கொடுக்குறேன். 7க்கு யாரை கொடுக்குறேன்? புதனை கொடுக்குறேன். ஏங்க சார் 5க்கு தானே புதனை கொடுக்குறாங்க நீங்கள், அதாவது அது அவங்களுடைய புரிதல். யார் புரிதலும் தப்புன்னு சொல்லக்கூடாது உண்மையாலுமே. அதாவது நம்மளுக்கான புரிதல் என்னவோ அது பதிவு பண்ணுறதுக்கு மட்டும்தான் பிரபஞ்சத்தில் இடம் உண்டு. அது நாம் உண்மையாக இருந்துச்சுன்னா வெற்றிக்கு அழைச்சி கொண்டு கொடுக்கறது பிரபஞ்சமா, நம்ம எடுத்து நின்று பேசுகிறோம்னா பிரபஞ்சம் தான் கூட்டி போகும். சரிங்களா? என்னது தப்புனா அதோடு நிறுத்திடும், என்னது ரைட்னா கொண்டு போய் விட்டுரும். ஒரு நாள் நானும் பேசப்படுவேன், நானும் அதிகாரம் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்தை பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துரும்னு அர்த்தம். 7ங்கிற நம்பர் ஏன் புதன் அப்படின்னா, 7ஆம் இடத்துல யார் இருக்கா? 2 பேர் இணைகிறாங்களா இல்லையா? தாம்பத்தியம் இருக்கா இல்லையா? சரிங்களா? அப்போது அதாவது அந்த 3 காமஸ்தானம்னு சொல்லுவாங்க. எதுங்க? மிதுனம், துலாம், கும்பம். இது காமஸ்தானம் சொல்லுவாங்க. சரிங்களா? அங்கே இருவர் இணைஞ்சாதான் காமம் வருமா, ஒருத்தராக இருந்தால் காமம் வருமா? அப்போ இருவர் இணையும் போது இருவருக்கு கதாநாயகன் யாரு? புதனா இல்லையா? புதன் தானே. அப்போ யோகத்துக்கெல்லாம் அதிபதி, யோகத்துக்கு அதிபதி யாருங்க? நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, நான் பதிவு பண்ணுறேன். யோகத்துக்கான அதிபதி யாருன்னா புதன் தான். யோகம்னா என்னங்க? சேர்க்கைன்னு அர்த்தம். யோகம்னா என்னங்க? சேர்க்கைன்னு அர்த்தம். அப்படிதான் சார், யோகம்னா சேர்க்கை. அப்போ சேர்க்கைக்கான கதாநாயகன் யாரு? புதன் தான். ஏன்னா ஒருவருக்கு மேல் ஒருவர் சேருவது புதன். புதனுடைய தன்மை இரட்டைத்தன்மை. புதனுக்கு என்ன தன்மைங்க? இரட்டைத்தன்மை அப்படி சொல்லுமா இல்லையா? அப்போ ஒன்றுக்கு மேல் ஒருத்தர் சேர்ந்தாவே அது புதனாக இயங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் மிதுன வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. புதன் வீட்டில் என்ன இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்போது அந்த தன்மையோட அந்த புதனுக்கு தான் பவர் உண்டு. அப்போ 7ஆம் இடத்துல 2 பேர் இணைஞ்சாதான் காமம் விருத்தியாகும், வாழ முடியும். அதனால தான் 7ஆம் வீட்டில் சனி பகவான் உச்சமாகிறார். இருவரும் இணைஞ்சு பிறக்கிற குழந்தை தான் கர்மா. அந்த கர்மா தான் சனி பகவான். சரிங்களா? அதனால தான் சனி பகவான் அங்கே உச்சமாகிறார். சரிங்களா? 2 பேர் தாம்பத்தியத்தில் பிறக்கிற குழந்தை தாங்க சனி பகவான். அப்போ சனின மகன் சொல்கிறோமா இல்லையா? சூரியனுடைய மகன் சனின்னு சொல்கிறோமா இல்லையா? அதனால தான் சூரிய உச்சமாகிற இடத்துல சனி நீசம். சரியா? அப்பாவுக்கு பவர் இருக்கலாம், மகனுக்கு பவர் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இங்கே அதே வீட்டில் இங்கே துலாமத்தில் பார்த்து மகனுக்கு பவர் வந்துடும். யாருக்கு பவர் இல்லை? அப்பனுக்கு பவர் இல்லை. அப்போ மகனை மேலே உட்கார வச்சு 2 மாடி கட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. மகனை மேலே வச்சு கீழே அப்பா இருந்தாருன்னா ஓகே, அப்பனை மேலே வச்சு மகன் கீழே இருந்தாருன்னா என்ன செஞ்சிருவாங்க? கண்டிப்பாலுமே அது பாதிப்படைஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம். அதை தான் திட்டம் போட்டு காட்டியிருக்காங்க, விளக்கமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ சனி பகவான் அந்த வீட்டில் உச்சமாகிறார். ரைட்டுங்களா? ஏன் அப்போ சனி பகவானை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னா, அந்த இடம் 7 பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது என்ன சொல்கிறேன்னா நண்பர்கள், கூட்டாளிகள். சரியா? கூட்டாளின்னு வந்தாவே புதன் தானே வரும். தனிமீன் வந்தால் தான் நீங்கள் வேறு சொல்ல சூரியன் சனி இதெல்லாம் வருவாங்க. ஆனால் கூட்டாளின்னு வரும்போது புதன் தானே வரணும். அப்போ நண்பர்கள் யாருங்க? காதலர்கள் யாருங்க? காதல்ங்கிற விஷயம் எதுக்காக பயன்படுத்தணும்? முக்கால்வாசி தாம்பத்தியத்துக்கு தான் காதலே பயன்படுத்துங்க. நண்பர்கள் மூலம் தான் காதலே உருவாகுது. சரிங்களா? நான் ஒருவர் புரிதலோடு பேசிக்கும் போது நண்பர்னு சொல்கிறோம். அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டா காதல்னு சொல்கிறோம். நல்லா பெஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. அப்போ இதுக்கு எல்லாம் காரணத்துவம் புதன் தானே. அப்போ காதலுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குதுங்க? 7ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் அதிபதி 7ல் போய் உட்காந்தா அவன் காதல் திருமணம் பண்ணுவான். அப்போ இது காதல் எந்தெந்த இடத்துல இருக்குதுங்க? 3ஆம் இடத்துல இருக்குது, 5ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் இடத்துல இருக்குது, 9ஆம் இடத்துல இருக்குது. பாக்கியத்தில் இருக்குல்ல? பாக்கியத்தில் காதல் இல்லையா? கல்யாணம் பண்ணுறது முதற்கொண்டு காதல் முதற்கொண்டு இப்போ உனக்கு கிடைக்கிற பாக்கியம்னு என்னங்க? உனக்கு கிடைக்க வேண்டியது. ஒரு பொண்ணு கிடைச்சா அதுக்கு பேர் பாக்கியம். ஆனால் உன் பாசையில் சொன்னால் காதல். நல்லா பெஸ்ட்டு புரிஞ்சு காதலிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுற. புரியுதா? அப்போ பாக்கியம் பாருங்க எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு. திருமணம் பண்ணுறதுக்கு ஐயா ஒரு துரைசாமி ஐயான்னு ஒருத்தர் பார்த்து திருமணத்தை ஃபுல்லாகவே பாகிஸ்தானத்தை வச்சு தான் கனெக்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த பாகிஸ்தானத்தில் உனக்கு இந்த பிரபஞ்சத்தில் இந்த கலிகாலத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் எது மூலம் தெரிஞ்சுக்க முடியும்? ஜோதிடத்தில் பார்க்கணும், 9ஆம் இடத்து மூலம் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அந்த கட்டத்துக்கு 9ஆம் இடம் பார்க்கணும். லக்கணத்துக்கு 9ஆம் இடம் பார்க்குற மாதிரி 9க்கு 9ஆம் இடம் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் உனக்கான விஷயத்தை நீ பெற முடியும் அப்படிங்கிறான். சரிங்களா? அப்போ 7ஆம் நம்பர் எதுக்குரிய நம்பர்னு சொல்லியிருக்கேன்? புதனுக்குரிய நம்பர். சரியா? அப்போ 7ஆம் இடங்கிறது களத்திரம். புரியுங்களா? 7ஆம் இடங்கிறது என்னங்க? களத்திரம். களத்திரம் அப்படின்னா இரம். அப்போ இருன்னு ஒரு வார்த்தை அதுக்குள்ளே வருது. கூட்டாளிகள்னு வராங்க.
பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க, தொழில் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இது எல்லாமே புதனை தான் குறிக்கும். அப்படிங்கிறதுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் புதன் தான். புதனுக்கான பிஸ்னஸ்க்கான கிரகம் எதுங்க? புதன் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அப்போ அந்த 7க்கு புதன் கொடுக்கலாமா? அந்த அடிப்படையில் புதனை நான் கொடுத்துருக்கிறேன், என்னுடைய புரிதல் அடிப்படையில் கொடுத்துருக்கிறேன். 1. 8 அடுத்தது. சரிங்களா? அப்போ புதன்னா புத்தின்னு ஒரு விஷயம் இருக்கு. புதன் என்னங்க? புத்தின்னு ஒரு விஷயம் இருக்கு. சரியா? புத்தி உள்ள பிள்ளை பக்கணும், சக்தி உள்ள சாமியை கும்பிடணும் அப்படிம்பாங்க. சக்தி உள்ள சாமியை கும்பிடணும், புத்தி உள்ள பிள்ளை பக்கணுமா? அப்படிதான் பழமொழி இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டு. அப்போ அதாவது புத்திங்கிற விஷயம் அங்கே பயன்படுது. அப்போ அந்த பிள்ளையை பெக்கணுங்கிற சொல்கிற விஷயம், பிள்ளையை பெக்கிறதுக்கான காரகமே எதுங்க? 7ஆம் இடம் தான். அங்கே தானே கர்மா உச்சமாகுதுன்னு சொன்னேன். சரிங்களா? அப்போ கர்மாவாக இருக்கிறது யாருங்க? நம்மளுக்கு பிறக்கிற குழந்தை தான் கர்மாவே. சரிங்களா? அதை நீ குழந்தைன்னு சொல்லுவேன், ஆனால் அது சோழத்தில் இருக்கிறது கர்மாவும் இருக்குது. அப்போ 8 அப்படின்னா என்ன அப்படின்னா, 8ஆம் இடங்கிறது உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்போ 8 நான் எது கொடுக்குறேன்னா கேது கொடுக்குறேன். அந்த கேது பகவான் எதில் உச்சமாகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக அற்புதமாக கேட்டை நட்சத்திரத்தில் உச்சமாகிறார். கேட்டைங்கிறது புதனன். புதன் புத்தியில் உச்சமாகிறார். புத்தியில் உச்சமானாத்த ஞானத்தை பெற முடியும். அவர் ஞானத்தை பெற முடியும். அப்போ கேது விருச்சகத்தில் உச்சமானாத்த அழகாக நீ மோசம் போக முடியும், லெட்டின் பாத்ரூம் கரெக்டாக அணிவிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த. அதனால 8ஆம் இடத்துல கொண்டு போய் கேதை உச்சம் கொடுத்துருக்குறான். நீ ஒழுங்கான முறையில் பாத்ரூம் போறியா, ஒழுங்கான முறையில் அதாவது மலம் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா உனக்கு அப்படின்னா 8ஆம் இடம் சரியா இயங்கினால் மட்டுமே அந்த விஷயத்தை நீ பெற முடியும். அப்போ 2ஆம் இடம் சரியா இயங்கினாதான் சரியான உணவு சாப்பிட முடியும். 2ஆம் இடம் சரியா இயங்கினாதான் சரியான உணவு சாப்பிட முடியும். அப்போ சரியான உணவு சாப்பிட்றதுக்காக தான் ராகு வந்து ரோக நட்சத்திரத்தில் உணவு நட்சத்திரத்தில் உச்சமாகறாரு, கேது வந்து புதன் நட்சத்திரத்தில் உச்சமாகுது. அங்கே சாப்பிட்றோம், அங்கே வெளியே போகிறோம். இந்த ரெண்டும் இயங்கவில்லை என்றால் மனித உடலுக்கு எந்த பாத்தியும் இல்லை. அப்போ மனித உடல் முழுக்க இயங்கிறது எதனால? ராகுனாலையும் கேதுனாலையும். ராகு வந்து என்னது? சாப்பிட்ற வாய், அது வந்து ஆசன வாய். சரிங்களா? அது ரெண்டும் சரிவர இயங்கினால் மட்டுமே மனிதன் சரிவர இயங்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ கேதுங்கிறது உச்சமாகிறத பவர் அங்கே தான் உச்சமாகுது, 8ல் தான் உச்சமாகுது. அப்போ கேதை கொடுக்கலாமா 8க்கு? இன்னொன்று, அது 8ல் போய் உச்சமாகுது, அங்கே சீவசமாதி ஆகுதுங்க. அங்கே சீவசமாதி ஆகுது, கருவறை ஆகுது. 8ஆம் இடம் கோயிலுடைய கருவறைங்க. அப்போ ஆன்மீகம் ஃபுல்லாக சுத்திருச்சா உள்ளுக்க. அங்கே ராகு வந்து நீசமாயிருது, சந்திரன் வந்து நீசமாயிருது. சந்திரன் நீசமாகுதுலையே, சந்திரன் ஏன் நீசமாகுதுங்க? அங்கே பாருங்க, நட்டுவா குழி என்ன கொடுத்துருக்காங்க? தேளா கொடுத்துருக்காங்களா? தேளி என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு கரு உருவான மாயத்தில் அது வயிறு வெடித்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் தான் குழந்தையே பிறக்கும். அதனால தான் தாய் நீசம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தாய் நீசம்னு கொடுத்துருக்கிற பவர். அப்போ சந்திரன் நீசம், சந்திரன் செத்து போச்சு. சந்திரன் நட்சத்திரத்தில் தான் ராகு உச்சமாகுது. அப்போ ராகு அங்கே என்ன போயிடும்? செத்து போயிடும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ராகுனா பிணம்னு அர்த்தம், சந்திரனா உடல்னு அர்த்தம். உடல் என்னது? அழிஞ்சு போகுது. அப்போ உடல் அழிஞ்சு ஆன்மா வளர ஆரம்பிச்சிருது. அதுதான் கேது உச்சம். புரியுதா? அப்போ ஞானம், அப்போ ஞானங்கிற பவர் யார் கதாநாயகன்? கேது பகவான் தான். ஆயக்கலை 64ல் 8வது கலை ஜோதிடக்கலை. ஜோதிடக்கலையில் முக்கியத்துவம் பெற்ற கலை 8வது கலை. 8வது கலை ஜோதிடக்கலையாக இருக்கிறனால 8வது கலையில் கதாநாயகன் யார்? கேது பகவான். அதனால தான் ஞானத்து மூலம் ஜோதிடம் பார்த்தாங்க. நினைக்கலாம் இன்னைக்கு தாங்க எழுத்துக்கோள் எல்லாமே. அன்னைக்கு எல்லாமே. இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க, அதாவது நம் நாட்டுடைய முதலமைச்சரை எந்த படிப்பறிவும் இல்லாமல் முதலமைச்சராக எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஜோதிடத்தில் எத்தனை பட்டம் படித்தாலும் சரி அதெல்லாம் உங்களோட தகுதிக்கு தான் பயன்படுமே தவிர ஜோதிடக்கரை அனுபவத்தினால வந்தால் மட்டுமே ஜோதிட வெற்றி பெறுங்கிறது நிதர்சனமான உண்மை. நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க. அனுபவத்துக்கு தான் கொடுக்கணும். இப்போ முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்களே, அந்த முதலமைச்சர் பதவியெல்லாம் யார் கொடுத்துருக்காங்க? படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு தான் முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. ஏன்? அனுபவம் அவங்கள்ட்ட இருக்குது. காமராஜருக்குலாம் இல்லாத அனுபவமா? ஏகப்பட்ட அனுபவங்க. அவர் வீடியோவில் ரிசல்ட் வீடியோவில் போட்டு பாருங்கள். மிக அற்புதமாக ஆட்சி செஞ்சுருக்கார். மிக அற்புதமான விதிகளை பதிவு பண்ணியிருக்கார். அப்போ படிப்புங்கிறது உன்னுடைய தகுதிக்கு தான். தொழிலே தகுதியை பிரிக்க முடியாது. நல்ல பஸ்ட்டு புரிஞ்சுங்க. இன்றைக்கி படிச்சுட்டு சோசியம் பார்க்குறவனுக்கும் படிக்காமல் சோசியம் பார்க்குறவங்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி அதாவது வள்ளுவக்குள மக்கள் அந்த ஜோதிட கலையை படிப்பறிவு இல்லாமல் அவங்க ஒரு பொழப்பா ஊடு ஊடா காடு காடா நாடு நாடா தேடி போய் கொடுக்கல என்றால் இந்த ஜோதிட கலை நம்மளுக்கு கிடையாது. இன்றைக்கி எல்லா மக்களும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருச்சு. புரிஞ்சுக்குங்க. அப்போ கேதுங்கிறது என்னங்க? இருட்டுங்க.
கேதுன்னு என்னங்க? இருட்டுங்க, ஆன்மீகங்க, எல்லாத்துக்கும் அடிபடுறதுங்க கேது. பற்றற்றதுங்க, எதுவுமே ஆசை உள்ளது ராகு, பற்று இல்லாதது கேது. அதனால தான் 8ல் உச்சமாகுது, அவர் 2ல் உச்சமாகறாரு. 2ல் உச்சமான என்னங்க? திங்கிற இடம், சுகத்தை அணிவிக்கிற இடம், சரிங்களா? சந்திரன் உடல் மேலே அணிவிக்க இருக்கிறாரு. அவர் போகக்காரனை சந்திக்கிறார். நல்லா வச்சு புரிச்சுக்க. இந்த போகங்கள் யார்கிட்ட உண்டுங்க? ஆண்மகன்கிட்ட இருக்கா, பெண் மகள்கிட்ட இருக்கா? போகம் யார்கிட்ட இருக்குங்க? ஆண் மகள்கிட்ட இருக்கா, பெண் மகள்கிட்ட இருக்கா? பெண் மகள்கிட்ட தான் போகம் இருக்கு, புரிச்சுக்குங்க. சரியா? துலாம் வீட்டில் சுவாதி நட்சத்திரம் இருக்கா இல்லையா? அப்போ சுவாதி தாம்பத்திய இதில் போகக்காரனை இயங்கிறது பெண்ணுடைய உறுப்பு தான். நல்ல பஸ்ட்டு புரிச்சுக்குங்க. அதுதான் போகத்துக்கு அடையாளம். நல்ல பஸ்ட்டு புரிச்சுக்குங்க. அப்போ பெண் மகள்கிட்ட தான் போகத்தை அணிவிப்பாங்க. ஆண் மகன் என்னதை அணிவிப்பாங்க? சன்னாசி அணிவிப்பாங்க. அதாவது ஆன்மீகவாதி, சன்னாசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அப்போ முக்காவாசி பேர் ஆண் மகன் தான் சன்னாசியாக இருப்பாங்களே தவிர பெண் மகள் சன்னாசியாக இருக்க முடியாது. நல்ல பஸ்ட்டு புரிச்சுக்குங்க. ஏனால் அவங்களுக்கு மாதவிடாய் காலம்னு ஒன்று உண்டு. நல்ல பஸ்ட்டு புரிச்சுக்குங்க. அதனால அவங்க நினைச்சாலும் அந்த விஷயத்துக்குள்ள போக முடியாது. ஆனால் அன்னைக்கு இருக்கிற ஆண்மகன் நிறைய பேர் பாருங்க, சாமியார்கள் நிறைய பேர்த்த பார்த்துடலாம். சாமியார்களை எங்கேயோ ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும். சாமியார்களை நிறைய பேர்த்த பார்த்துடலாம் நம்ம. ஏன்னா அவனுக்கு தான் கேது ஆதிக்கம் இருக்குது. கேது ஆதிக்கம் எதுக்குங்க? ஆண் உறுப்பு கேது ஆதிக்கம், பெண் உறுப்பு ராகாதிக்கம். அதனால சொன்னேன், பெண் தெய்வம் பூரா என்னது? ராகுக்கு பெண் தெய்வம் தான் தெய்வமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த போகத்தின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. அப்போ ஆண் உறுப்பு ஃபுல்லாகவே எதுவா? கேதுவா இங்குது. அதனால் ஆன்மீகத்தில் போகிறதும், சன்னியாசிகளாக போகிறதும், சத்துருக்களாக போகிறதும், சரிங்களா, அதாவது சித்தர்களாக மாறுறதும், இது எல்லாமே யாருன்னா கேதுல இருக்கவங்க தான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து கேது தான் ஜோயிடம், கேது தான் ஆன்மீகம், கேது தான் குருகுலம், இது எல்லாத்துக்கும் கேது தாங்க அப்ளை ஆகுது. சரிங்களா? அப்போ அந்த கேது தான் 8க்குரிய நம்பர். 8க்குரிய நம்பரில் இருக்கிறனால 8ஆம் இடத்துல உச்சமாகுங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ அப்படி உச்சமானால் மட்டும்தான் நீங்கள் ஆன்மீகத்தில் போக முடியும், 8ஆம் இட கோயிலை பார்க்க முடியும், சரிங்களா, பிரம்மஸ்தானத்தை பார்க்க முடியும். இது எல்லா விஷயங்களும் அப்போ மிக அற்புதமாக அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 8ல் கேது இருக்கிறனால தான், கேது உச்சமாகறனால தான் இதை பத்திரகாரத்துக்கு எங்கே போகணும்னு சொல்லுவாங்க? திருச்செந்தூர் முருகன் போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கனெக்டின்னு தெரியாது. திருச்செந்தூர் முருகனுக்கு போகிறதுக்கு காரணமே செவ்வாய் வீட்டில் கேது உச்சமாகறனால. ஆனால் செவ்வாய்ங்கிறதுக்கு என்ன? திக்குங்க. தெற்க நாம் இருக்கிற இடத்துலேருந்து தெற்கு திசையில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய பவர் எது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் தான். அதனால் கேதுவுடைய வடிவம், அதிலே கேது அவயோகியாக இருக்கிறவங்க அங்கே போகணும்னா போக முடியாத விஷயத்துக்கு தள்ளிப்படும். கேது அவயோகியாக இருக்கிறவங்க திருச்செந்தூர் போகணும்னா பாருங்கள், நிச்சயமாக போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது, தெற்கு திசைக்கு போகிறதுனால. சரிங்களா? தென்மலையில் குடிகொண்டிருக்கிற பவர் யாருங்க? திருச்செந்தூர் முருகன். சரிங்களா? அவர் தான் பத்திரைக்கரணத்துக்கு அதிபதியாக வராங்க. ஏன் வராங்கன்னா அந்த பத்திரைக்கரணத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கேதுங்கிற விஷயமே அங்கே இருக்குது. பத்திரைக்கரணத்தின் அதிபதி யாருங்க? கேது பகவானும் சனி பகவானும். ஏன் கேது சனி கொடுத்தாங்க? அப்போ 8ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருங்க? சனி. மறைமுகமாக இருக்கிறது சனி பகவான் தானே. ஆயுள்காரகன் 8க்கு அதிபதி யாருங்க? ஆயுள்காரன் சனி. அந்த சனி யாருக்கு அதிபதிங்க? கர்ணத்துக்கு அதிபதி. அப்போ கர்ணத்துக்கான பாவகம் எதுங்க? 8ஆம் பாவம் அப்படின்னு அர்த்தம். அந்த 8ஆம் பாவம் தொட்டு விட்டு தான் எல்லா விஷயமே இயங்கும். அதனால தான் கர்ணபாவம் பத்திரை கர்ணம் மிக அற்புதமாக அவங்க அந்த பத்திரை கரணத்தில் பிறந்தான்னு வச்சுக்கோங்க, மிக அற்புதமாக ஜோதிடர்கள் இருப்பாங்க, ஜோதிட ஆராய்ச்சியில் இருப்பாங்க, பூசாரி இருப்பாங்க, சரிங்க, அதாவது திருநீர் மந்திரிச்சு கொடுக்க இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக அது வந்துடும். இப்போ இங்கே இருக்கிறவங்களே கிட்டத்தட்ட 4-5 பேர் பத்திரகாரணம். சரிங்களா? அப்போ இதை இப்போ வெளியில் 2 பேர் இருக்காங்க, எல்லாமே பத்திரிகாரணம். இந்த பத்திரிகாரணத்துக்குள்ளே தான் ஜோதிட ஞானம் அதிகமாக இருக்குது உள்ளுக்கு. ஆனால் பத்திரிகாரணத்தில் இருக்கவங்க ஒரு ஆள் ஒத்துழைப்பு இருந்தால் நல்லா ஜெயிச்சிருவாங்க. ஒத்துழைப்பு இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது அவங்களால. பத்திரிகாரணத்துக்கு தேவை என்னமுங்க? ஆளோடைய ஒத்துழைப்பு தேவை. அவர் தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தாருன்னா அவர் ஐடியா கவட்டையாக வேலை செய்யும். இல்லைன்னா கவட்டையை விட்டுட்டு சும்மா உட்காந்துருப்பார். சரிங்களா? பத்திரிகாரணத்துடைய வேலை. அதே பவகரணத்தில் பிறந்தவங்க ஜோதிட ஆராய்ச்சியில் இருப்போம். பவகரணத்தில் பிறந்தவங்க என்னங்க? ஜோதிட ஆராய்ச்சி புதுசாக இப்போ நான் பேசுகிறதெல்லாம் புதுசாக இருந்தாலும் கூட என்னுடைய புரிதலில் தான் பேசுகிறேன். மற்றவங்களோட அனுமதி இல்லாமல் பேச முடியாது. மற்றவங்கள்ட்ட இருந்து அதாவது அவங்க ஒரு ஆங்கிலம் சொல்லியிருப்பாங்க, ஏன் சொன்னாங்கன்னு தேடும்போது இப்படி பதில் கிடைக்கிது. அந்த தேடுதல் ஆராய்ச்சி இருக்கிறனால அந்த பவகரணம் இயங்குதுன்னு நான் சொல்கிறேன். சரியா? ஜோதிட ஆராய்ச்சின்னா யாருன்னா பவன் தான். இப்போ சிங்கம் இருக்குது, ஏன் காட்டுக்கு ராஜான்னு கொடுத்தா? காட்டுக்கு ராஜா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது அதாவது 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் தூங்குற மிருகம் எதுனா சிங்கம் தான்.
அது கொண்டு போய் காட்டு ராஜான்னு கொடுத்துருக்கானே, அப்போ சூச்சம் எல்லாம் கொடுத்துருப்பானா என்னங்க? அதாவது யானையோட வேகம், யானையோட பெருசா, யானையோட வலிமையானதா? இல்லை. சிறுத்தையோட வேகமாக போகுமா? போவாது. சிறுத்தை தான் வேகமாக போகும். அப்போ நரியோட தந்திரமா? நரி தான் தந்திரத்திலே மிக சரியான விலங்கு. நல்லா வச்சு புரிச்சுக்குங்க. ஒட்டகத்தோட உயரமா? இல்லை. இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு விலங்குக்கு நான் காட்டுக்கு ராஜான்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்? பின் வாங்காத குணம் அதுக்கிட்ட இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே முன்னாடி போயிட்டா நான் உயிரே போனாலும் சரி, செத்தாலும் சரி, நான் அவனை அடிக்க முடிஞ்சா அடிக்கிறேன், இல்லைன்னா சாவறேன் அப்படின்னு நிற்கிற ஒரே மிருகம் எதுனா எதுங்க? சிங்கம் மட்டும்தான். அதனால மட்டும்தான் ஒரு தத்துவத்துக்காக மட்டும்தான் காட்டுக்கு ராஜான்னு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நானே பேசுகிறேன் அப்படின்னா பதட்டமாகவும், லக்னாதிபதி 8ல் அதனால் பதட்டமாகுது அப்படின்னு ஒரு விஷயம். பவகணத்தில் இருக்கிற அந்த ஆக்ரோஷம் வந்துடுது, அதனால் பதட்டமாகுது. எனக்கு சுகர் இருக்குது, அதனால் பதட்டம் வந்துடுது. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு அதாவது இன்னொன்று சொல்கிறேங்க, பவகணத்தில் யார் பிறந்தாலும் ஒரு நோய் வந்து இறப்பாங்கன்னா நிச்சயமாக இறப்பாங்க. அவங்கள துப்பாக்கியில் சுட்டோ வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகியோ சாவடிக்க முடியாது. மருந்து குடிச்சு செத்துருவாங்க, ரோசத்துக்காக, கௌரவத்துக்காக. என்னங்க? மருந்து குடிச்சு செத்துருவாங்க அல்லது நோய் வந்து செத்துருவாங்க. இது மட்டும்தான் இறப்பு இருக்கும் அவங்கள்ட்ட. நல்லா வச்சு இப்போ எம்ஜிஆர் பவகணத்தில் பிறந்தார். அவர் துப்பாக்கியில் சுட்டாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சார்? மீண்டும் எழுந்து வலிமை பெற்று ஜெயிச்சு மக்களிடத்தில் நல்ல பேரை பெற்று நோய்வாய்ப்பட்டு தான் இறந்தார். இது மிக அற்புதமான பதிவு அல்லவா? புரியுங்களா? அப்போ இந்த கருணத்தில் எல்லா முதலமைச்சரும் பவகணத்தில் பிறந்தான்னு சொன்னேன். இந்த இப்போ நோய்வாய்ப்பட்டு இறப்பாங்கிறதுக்கு உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன். துப்பாக்கியில் சுட்டு செத்துருந்தா அப்போ பவகரணங்க செல்லாதுன்னு அர்த்தம். புரியுங்களா? அப்போ ஒவ்வொரு கர்ணமாக மிக அற்புதமாக தத்துவமாக அதுக்குள்ளே விளையாடுது. அதை கர்ணத்தை பற்றி பேசியிருந்தா அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ அதை கம்பார்ட்மெண்ட்டுக்காக சொல்கிறேன். ஒன்று, அப்போ 8ஆம் இடங்கிறது யாருடைய நம்பர் அப்படின்னு கேட்டால் கேது பகவானுடைய நம்பர். அப்போ கேதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குதுங்க அதில். அப்போ பாருங்க, 8 பாருங்க என்ன செய்யுங்க? 8 பாருங்க எப்படி போகுங்க? பாம்பு மாதிரி போகுதா இல்லையா? பின்னல் போடுதா இல்லையா? பின்னல் போடுதா இல்லையா? அப்போ பாம்பு அங்கே இருக்குதா இல்லையா? அப்போ அதே மாதிரி எழுத்து 8 மட்டும்தான் என்னது, எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அதே இடத்துல முடியும். மீதி எந்த நம்பர் முடியாது. அதனால தான் ஆன்மீக சித்தன் யாருன்னா 8ஆம் நம்பர். அதனால 8ஆம் பாருங்க, நியூமராலஜியில் கூட 8ஆம் நம்பர் தான் யோக நம்பர்னு சொல்லி 88 88 88 88 போட்டு வச்சிருக்காங்க அவங்க லேப்டாப்பில். அப்போ 8க்கு எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது. ஆனால் 8 யாராவது மதிக்கிறோமா? 8 யாராவது மதிக்கிறோமா? 8ஆம் நம்பர்னு ஒருத்தன் கேட்டாவே அவனை விட்டு ஒதுங்கி ஓடி போயிடுறான். 8ஆம் நம்பர் கேட்டாவே ஒதுங்கி ஓடி போயிடுறாங்க. கேதுன்னு கேட்டாவே ஒதுங்கி ஓடி போயிடுறான். நல்லா பெஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. அப்போ கேதுங்கிற காரத்தம் இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே நம்ம என்ன செய்யலாம், புருவமண்டாக பார்க்குறோன்னு சொல்லிக்கிறோம். அன்றைக்கி எல்லாமே சகுன நிமித்தமாக பார்ப்பாங்க. சகுன நிமித்தமாக பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு தையல் மிஷின் ஒருத்தர் துணி தைக்கிறவர் அங்கே வராருன்னா கேது வந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? கேது வந்துருச்சுன்னு அர்த்தம். சரி, ரைட், ஒரு தண்ணி குடிச்சிட்டு போகிறேன், டீசெண்டாக குடிச்சிட்டு போவோம். சரிங்களா? அப்போ சகுன நிமித்தமாக அந்த விஷயம். செவ்வாய் போய் நிலையில் இடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் எங்குதுன்னு அர்த்தம். அப்பா இடிச்சிருச்சா, இன்னும் போக முடியாது, அந்த காரியம் விளங்காது அப்படின்னு வந்துட்டு மறுபடியும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தண்ணி ஒரு செம்பு வாங்கி குடிச்சிட்டு போவான். அதே மாதிரி வெளியில் போயிட்டான், சரியா, விரவு கட்டை வச்சுட்டு வந்துட்டான் ஒருத்தன் தலையில், அப்போ நான் ராகுவா எங்குதுன்னு அர்த்தம். நல்ல பெஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ ராகு நீ அது அப்போ நெகட்டிவ் பாயிண்ட் செவ்வா கேது ராகு சகுன நிமித்தம் என்ன செய்யுது, தப்பான விஷயத்தை தெரியப்படுத்தும்னு அர்த்தம். அதுக்கு என்ன செய்யணும்னா அப்போவே பரிகாரம் பண்ணியிருக்காங்க, தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. புரியுங்களா? அப்படி ஒரு விஷயம்லாம் அழகாக அற்புதமாக பதிவு பண்ணிதான் சகுன நிமித்தமாக எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி. கேதுல நூல் இருக்குது, கயிறு இருக்குது. சரிங்களா? யாராவது ஒருத்தங்க வந்து கைத்தை பிடிச்சி இழுத்து கிடந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னது, கேது எங்குதுன்னு அர்த்தம். நீ போகிற காரியம் விளங்காதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு எங்கெங்க கணக்கு போட்டீங்க, இதுக்கு எங்கே ஜோதிடம் பார்த்தீங்க? எதுவுமே இல்லையே. மிக அற்புதமாக அந்த சகுன நிமித்தம் அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அடுத்தது 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பர் யார் அப்படின்னா சுக்கிரனுடைய நம்பர். இன்னைக்கு சுக்கிரன் நம்பர் தான் ஓடுது. எனக்கு சுக்கிர தசை நடக்குது. நல்லா வச்சு புரிஞ்சுக்க. எனக்கு கம்பேர் பண்ணுறப்ப சரியாக வருது, அவங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்ப அதுவும் சரியாக வரும். இதான் பிரபஞ்சத்தோடைய உணர்த்தால், புரிஞ்சுக்குங்க. அப்போ அவங்க கம்பேர் பண்ணும்போது சரி, சோதிடத்தில் பாருங்கள், நிறைய பேர் ஜாதகம் டேட்டா பற்றிலாம் மறந்து போச்சு சார், டைம் எல்லாம் மறந்து போச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஜாதகம் எழுதிட்டு ஒரு உத்தரவு புதுசாக கொடுப்பாரு. அந்த ஜாதகம் கைரேகை வச்சு எத்தனை பேர்த்து ஜோசி வாங்கிட்டு எழுதிட்டு ஜாதகம் பார்க்குறாங்க. அப்போ கைரேகை வச்ச மாதத்தில் அவர் டேட்டா பார்த்து டைம் எங்கேருந்துங்க பிறக்கும்?
கைரேகை வைக்கிறாரு, டேட் ஆஃப் பர்த் பிறந்துருச்சா, டைம் பிறந்துருச்சா, அதுக்கப்புறம் ஜாதகத்தை எழுதி கொடுப்பாரு, அதுக்கப்புறம் ஜாதகம் பார்ப்பார். நம்பிக்கை தாங்க ஜோயிடம். அதே மாதிரி பிரசனம் ஜோயிடம் சொல்றீங்களா இல்லையா? அப்போ பிரசனத்துக்குள்ள என்ன இருக்குது? நம்பிக்கை தானே கூடி இருக்குது. அப்போ நீ எந்த நேரத்தில் நீ கேட்குறியோ அந்த நேரத்தில் உன் டயத்தை டேட்டா பற்றி போட்டு எழுதினா அதுதான் உன் ஜாதக விதி அப்படிங்கிறத பிரபஞ்சம் உணர்த்தும். ஜாதகம் எழுதணும்னா பிறந்த டைம் தேவையில்லைங்க. என்னைக்கு ஒருத்தன் அவன் ஜாதகம் எழுதணும் முடிவு பண்ணிட்டு வரானோ அன்னைக்கு வந்த டயத்தை எடுத்துக்கங்க. லக்கணம் போடுறீங்களா இல்லையா? பிரசனத்தில் என்ன பண்ணுவீங்க? பிரசனத்தில் என்ன செய்வீங்க? வர்றப்ப என்ன டயத்தில் கேள்வி கேட்குறானோ அதைத்தான் லக்கணமாக போடுறோம். அதுவே பிறந்த ஜாதகமாக எழுது, நிச்சயமா அது பயன்பெறும். பிரசனம் உண்மையா இருந்தா நிச்சயமா அவன் லக்கணம் எழுதுறது உண்மையா இருந்தா நிச்சயமா அவன் ஜாதகம் அவனுக்கு வழிகாட்டும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. இப்போ ஜோதிட ராசி பலன் டிவியில் சொல்றாங்க, சரிங்களா? ஒரு 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 காலத்தில் என்ன செய்வாங்க, பேர் படி ராசியில் பார்த்துட்டு வருவாங்க. ஒரு காலத்தில் ஜோசியரை போய் பார்த்த மாத்திர இல்லைங்க நீ கடகராசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசி பார்த்தா அப்பவும் சரியா வரும் அவனுக்கு. அவன் சொல்லுவான், என்னது என்ன ஐயா நான் மிதுன ராசி பார்த்தாலும் சரியா வருது, கடகராசியை பார்த்தாலும் சரியா வருது அப்படின்னா அதுலேயும் நல்லது கெட்டது இருக்குது, இதுலேயும் நல்லது கெட்டது இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் நல்லது கெட்டது தெரியப்படுத்தணும்னா ப்ளஸ் மைனஸ் இல்லைனால் வெளிச்சம் உண்டா? இந்த வெளிச்சத்துக்கு என்ன காரகம்? ப்ளஸ்ஸும் மைனஸும். மைனஸ் இல்லைனாலும் தெரியாது, ப்ளஸ் இல்லைனாலும் தெரியாது. அப்போ ஒரு வாழ்க்கை வாழணும்னா என்ன தேவை? ப்ளஸ் மைனஸ் தேவை, நல்லது கெட்டது தேவை. நல்லது கெட்டது எல்லாமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்திட்டோம்னால் நீங்கள் நல்லதை தேடி போகவும் மாட்டீங்க, கெட்டதை தேடி போகவும் மாட்டீங்க. உங்களுடைய நிவர்த்தியை பார்க்குறப்ப கெட்ட திசை நடக்கா அந்த கோயிலுக்கு போங்க, அது நிவர்த்தி. நல்ல திசை நடக்குதா அது மீண்டும் நல்லதை வேணுங்கிறக்கா அந்த இடத்துக்கு போங்க. நல்ல திசைக்கு நீ பரிகாரத்துக்கு போக தேவையில்லை. அவயோகி திசை ஓடிட்டு இருக்குன்னா இப்போ ஜோதிடர்களாக இருக்கிறமே எல்லா ஜாதகத்திலும் எடுத்து பாருங்க, நிச்சயமாலுமே அவயோகி சம்மந்தப்படுவார். அவயோகி சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் ஜோதிடத்துக்குள்ள நீ பயணிக்க முடியும். ஒன்று புத்தியாக இருக்கும், ஒன்று திசையாக இருக்கும், இல்லை சேர்ந்துருக்கும், இல்லை பார்த்துருக்கோம், ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். எடுத்து பாருங்க, செக் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். அவயோகி கிரகம் எல்லாத்துக்குமே இப்போ எனக்கு அவயோகி சுக்கிரன் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த பீரியட் தான் நான் ஜோதிடத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். இந்த 1.5 வருஷ காலம் தான் ரவிக்குமாரே தெரியும் எல்லாத்துக்குமே. அப்போ அவயோகி கொடுத்தது, அவயோகிக்கான தொழில் எதுங்க? ஜோதிட தொழில். எல்லா பேரும் மதிக்காம அன்னைக்கு ஒரு காலத்தில் சோசியர்னா மதிக்கவே மாட்டாங்க, நல்லா வச்சு புரிச்சுங்க. பிச்சைக்காரனோட மோசமாக பார்ப்பாங்க. இன்னைக்கு எல்லா விஐபி பூரா சோசியக்காரன் தேடிட்டாங்க. அதனால அந்த பிச்சைக்காரன் ஆகிட்டாரு, விஐபி மாறிட்டார். அப்போ பிரம்மாதமா ஒரு விஷயத்தை கொடுக்குது. அப்போ அந்த அற்புதமான கலை, இதுக்கு படிப்பு தேவையில்லை, சரிங்களா? என்ன தேவை? அனுபவம் தான் தேவை, கெப்பாசிட்டி தேவையில்லை. நீ ஒன்றுமே 10 கைசா பிரோஜனம் இருந்தாலும் சரி, ஒரு சீத்தக்காட்டில் உட்காந்து ஜோசியம் பார்த்து அவனுக்கு அவன் காரில் போய் செத்து போயிடான்னு சொல்லிட்டீங்கன்னா, அவன் செத்தது தெரிஞ்சிருச்சுன்னா ஊருக்குள்ள கூட்டம் பூரா வந்துருங்க. உண்மையா இல்லையா? அப்போ நீ அதாவது பிச்சைக்காரனா இல்லை பெரிய விஐபியா எது, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. படிப்பு தேவையா? தேவையில்லை. அழகா பேசணுமா? தேவையில்லை. நீ எதுவுமே பேச வேண்டாம், அந்த பலனை மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா போதும். இப்போல்லாம் நம்ம தொண்டைகளையே பேசுகிறோமே, எதுக்காக? நம்மளை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கும் தகுதியை உயர்த்திக்கிறதுக்கு தான் பேசுகிறோம். நல்லா வச்சு புரிஞ்சுங்க. ஆனால் உடனே கொடுத்துருவார பிரபஞ்சம், நீ வச்ச நீ என்ன தீட்டினாலும் சரி உனக்கு தேவையானதான் கொடுப்பேன். சரியா? இப்போ எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேச தேவையில்லை, 5 நிமிஷம் பேசினா போதும். என்னை தலைமையை போட்டிருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். புரியுதுண்ணே? அப்போ தலைமைக்கான ஒரு பதிவை கொடுக்கணும். நான் ஒரு இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லை. வந்து தலைமையில் பேசுவேன், 10 நிமிஷம் பேசுவேன், 5 நிமிஷம் பேசுவேன், பதத்தில் போயிடுவேன், விட்டுருவேன். இன்னைக்கு ஐயா வந்ததுனால கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு, புரிஞ்சுக்கிட்டா? அதாவது பிரபஞ்சம் அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக அந்த விஷயத்தை தோணுச்சு. உண்மையான விதி இதான், இல்லைன்னா நான் முடிச்சுட்டு போயிருப்பேன் நான். ஓகே சூப்பர், தேங்க்யூ. அதனால தான் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் விதி கொடுத்துருக்குது. இப்போ அவர் உணர்வு பாத்தியம் எனக்கு வந்து, அதாவது ஐயா நான் இது மாதிரி கருத்தரை நடத்துகிறேன் இப்போ சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, கருத்தரை நடத்துகிறேன் நம்ம சேனல் தான் வந்து எடுக்கணுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க பெருமாள் இயக்கம் இருக்குது உள்ளுக்கு, சுந்தராச பெருமாள் அப்படின்னா லக்னாதிபதி புதன் தான் எனக்கு. ஆனால் புதனுக்கு அட்டகாசமான இடம் எதுங்க? 8ஆம் இடம் தான், மறந்துடக்கூடாது. அட்டகாசமான இடங்க எதுங்க? 8ஆம் இடம் தான். எல்லா கிரகத்துக்கும் 8ஆம் இடம் தொழிக்கிறதோ இல்லையோ, புதனுக்கு 8ஆம் இடம் மிக அற்புதமான இடம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. சரிங்களா? அப்போ 9க்கு ஏன் சுக்கிரனை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியான பாயிண்ட்டு சொல்லி முடிச்சுக்கிறேன். 9க்கு சுக்கிரன், சரிங்களா? அப்போ 9க்கு சுக்கிரன் இருக்கும்போது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்கே சுக்கிர நட்சத்திரம் இயங்குது. எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சு சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் சுக்கிரனை 9 கொடுத்துருக்காங்க. எல்லா நம்பருடைய ஆதிபத்தியத்தையும் நீ அனுபவிச்சு முடிச்சிட்ட, கடைசியாக நீ சுகமாக வாழணும்னு நினைப்ப. எல்லாமே அந்த விதிகள் எல்லாம் பரிகாரம் கோயில் இது எல்லாம் போகிறதெல்லாம் எதுக்காக? நீ சுகமாக வாழணுங்கிறதுக்காக, சுக்கிர தசை வேணுங்கிறதுக்காக.
சரியா? சுகம் மற்றவங்க உறவுகளோட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக, மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த சுக்கிரன் இருந்தாதான் மீதி எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சுக்கிரனை கடைசியா 9ஆம் வீட்டில் வச்சிருக்காங்க. சுக்கிர நட்சத்திரம் பூரா நட்சத்திரம் அங்கே இயங்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ அட்டகாசமா 9க்கான நம்பர் சுக்கிரன் நம்பர். இன்னைக்கு 27வது கருத்தரங்கம் 7 2 கூட்டம் 9. சுக்கிரனுடைய யோகம் எனக்கு சுக்கிரன் தான் அவயோகி. ஆனால் அவயோகிக்கு உட்பட்ட தொழில் எதுனா ஜோதிட தொழில். அந்த ஜோதிட தொழிலை பதிவு பண்ணுறதுக்கு இந்த குபேர கலசம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. அப்படிங்கிற அடிப்படையில் 4 தலைமைக்கும், அதாவது தலைமையிலுடைய காளீஸ்வரி மேடம் அவங்களுக்கும், அதே மாதிரி பாலமுருகேஷ் ஐயா அவங்களுக்கும், சரி லட்சுமண ஐயா அவங்களுக்கும், குமார் ஐயா அவங்களுக்கும் என்னுடைய பிரபஞ்சத்தில் எனக்கு முதல் முறையாக, அதாவது இவ்வளவு நேரம் டைம் கொடுத்து பேச வச்சு என்னையும் கவனித்த யூடியூப் அன்பர்களுக்கும் சரி, சுந்தராஜ் பெருமாள் ஐயா அவங்களுக்கும் சரி, இங்கே வந்திருக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் சரி, என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை என்னுடைய பயணிக்கும் வெங்கடேஷ் ஐயா அவங்களுக்கும், வடிவேல் ஐயா, அதாவது ரிட்டையர்ட் தாசில்தார் ஐயா வடிவேல் ஐயா அவங்களுக்கும், அவங்களுடைய துணையினால தான் நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்து இந்த அளவுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. நம்ம ரவி ஜெயக்குமார் ஐயா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு. நம்முடைய குபேர கலச அறக்கட்டளை நிறுவனர் அவருக்கு பொன்னடை போற்றுமாறு அன்புடன் கேட்கிறேன்.